நம்ம குடும்பத்தோட எதிர்காலம், இது நம்ம எல்லோரையும் அப்பப்ப யோசிக்க வைக்கிற ஒரு கேள்விதானே. அதுக்கு அரசாங்கம் தர்ற ஒரு பதில் தான் இந்த பீமா ஷாதி இன்சூரன்ஸ். இது என்ன, இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், இதனால என்னென்ன பயன்கள்னு எல்லாத்தையும் சிம்பிளா தெளிவா இந்த விளக்கத்துல நம்ம பார்க்கலாம் வாங்க. நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்த ஒரு கேள்வி இதுதான், பீமா சாதி பத்தி தமிழ்ல ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்கன்னு. சரி, உங்களுடைய அந்த தேடருக்கு ஒரு முழுமையான விடையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ரொம்ப அடிப்படையான கேள்வி, பீமா சாதின்னா அது என்னது? முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இது வெறும் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மட்டும் இல்ல. அதுக்கும் மேல இது ஒரு சமூக பாதுகாப்பு கவசம் மாதிரி. எதிர்பாராத நேரத்துல ஒரு கஷ்டம் வரும்போது உங்க குடும்பம் தடுமாறிடாம இருக்க அரசாங்கமே கொடுக்கற ஒரு கைப்பிடி. இதுதான் இதோட பெரிய பிளஸ் பாயிண்ட். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே ஒண்ணுதான். குடும்பத்துக்காக உழைக்கிற ஒருத்தருக்கு திடீர்னு ஏதாவது ஆச்சுன்னா அந்த குடும்பம் பணத்துக்காக நடு ரோட்டுக்கு வந்துடக்கூடாது. அவங்களுக்கு ஒரு நிதி ஆதரவு கொடுக்கறது தான் இந்த பீமா சாதியோட முக்கியமான வேலை. ஓகே, இது ரொம்ப நல்ல திட்டம்னு நமக்கு இப்ப புரியுது. ஆனா இது யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இதுல சேர்றதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அதையும் பார்த்துடலாம் வாங்க. இதுல சேர்றது ரொம்பவே சிம்பிளுங்க. பாருங்க, உங்களுக்கு 18லிருந்து 50 வயசுக்குள்ள இருக்கணும். கண்டிப்பா ஒரு பேங்க் அக்கவுண்ட் வேணும். உங்க குடும்ப வருமானம் அரசாங்கம் சொல்ற ஒரு லிமிட்டுக்குள்ள இருக்கணும். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வேற எந்த பிரைவேட் லைஃப் இன்சூரன்ஸும் உங்க பேர்ல இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். ரொம்ப சுலபம் இல்லையா? சரி, இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரும். ஓகே, இதுல சேர்ந்தாச்சு. பண ரீதியா என்னதான் நன்மை, எவ்வளவு பணம் கிடைக்கும் வாங்க பார்க்கலாம். ஒருவேளை பாலிசி எடுத்தவர் இயற்கை மரணம் அடைஞ்சிட்டா அவங்க குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். நிச்சயமா இது ஒரு பெரிய நிதி உதவியா இருக்கும் இல்லையா? ஆனா ஒருவேளை அந்த மரணம் ஒரு விபத்தால நடந்துச்சுன்னா இந்த தொகை அப்படியே டபுள் ஆகும். ஆமாங்க, 4 லட்சம் ரூபாய். விபத்து மாதிரி திடீர்னு வர ஒரு பெரிய நிதி நெருக்கடியை சமாளிக்க இது எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. மரணம் மட்டும் இல்ல, விபத்துகளால ஏற்படுற ஊனத்துக்கும் இதுல காப்பீடு இருக்கு. ஊனத்தோட தீவிரத்தை பொறுத்து பகுதி ஊனம்னா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும், ஒருவேளை முழுமையான நிரந்தர ஊனம்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் காப்பீடு கிடைக்கும். இவ்ளோ பலன்கள் கிடைக்குதே, ஆனா பிரீமியம் எப்படி இவ்ளோ கம்மியா இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு பதில் இந்த சார்ட்ல இருக்கு பாருங்க. நீங்க கட்டுறது வெறும் 10% தான். மீதி 90% பணத்தை மத்திய மாநில அரசாங்கங்கள் மானியமா கொடுத்துடுறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த பாதுகாப்பு எல்லா சாதாரண மக்களுக்கும் போய் சேரணுங்கிறது தான் அரசாங்கத்தோட நோக்கம். சரி, இவ்ளோ விஷயங்களை கேட்டதும் உங்களுக்கு இதுல சேரணும்னு ஒரு ஆர்வம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? எப்படி அப்ளை பண்றது? பயப்படாதீங்க, அதுவும் ரொம்ப சுலபமான வழிதான். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிளான விஷயம். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பேங்க் அல்லது போஸ்ட் ஆபீஸ்க்கு போங்க. அங்க பீமா சாதி ஃபார்ம்னு கேட்டா கொடுப்பாங்க. அதை வாங்கி உங்க விவரங்கள் எல்லாம் நிரப்பி உங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸோட கொடுத்துருங்க. அவ்வளவுதான். வருஷம் பிரீமியம் உங்க அக்கவுண்ட்ல இருந்தே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்குவாங்க. அதனால நீங்க மறந்துருவோமோன்னு கூட கவலையே பட வேண்டாம். ரொம்ப ஈஸி இல்ல? சரி, நம்ம இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதையும் வேகமா பாத்திரலாம். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷ சைக்கிள் மாதிரி வேலை செய்யும். இங்க பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் மே மாசம் நீங்க இதுல புதுசா சேரலாம். ஜூன் 1ஆம் தேதி உங்க பாலிசி ஸ்டார்ட் ஆகி அடுத்த வருஷம் மே மாசம் வரைக்கும் கவரேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் மறக்காம அதை ரினியூ பண்ணணும். சோ இந்த தேதிகள் ரொம்ப முக்கியம், மனசுல வச்சுக்கோங்க. இன்னொரு தடவை சொல்றேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு தடவை சேர்ந்தா போதும்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு வருஷமும் நீங்க இதை தவறாம ரினியூ பண்ணியே ஆகணும். அப்பதான் இந்த பாலிசியோட பலன்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். இல்லனா கவரேஜ் நின்னுடும். ஜாக்கிரதை. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, இந்த பீமா சாதிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்ச பிரீமியத்துல உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய நிதி பாதுகாப்பை கொடுக்கற ஒரு அருமையான அரசாங்க திட்டம். சரி, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். உங்க குடும்பத்தோட எதிர்காலம் உண்மையிலே பாதுகாப்பா தான் இருக்கா? ஒரு நிமிஷம், இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.